போட்டு காலையில போட்டு பள்ளிவாசல் எவ்வளவு பெருசா இருந்தும் பள்ளிவாசல் ஒரு சஃப் தான் தொழுகையாகும். அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய நிலைமை மாற வேண்டும். எப்போதுமானும் இந்த அமலில், இந்த ஈமானில் உறுதியும் தொடர்ச்சி வேண்டும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தில் நல்ல விதமான இஸ்லாமிய தர்பியா, நல்ல வளர்ப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பாருங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும். அல்லாஹ் சூரத்துல் நிசாவிலே கூறுகின்றான், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, மின் தக்கரின் வ உன்ஸா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மின் தக்கரின் வ உன்ஸா லனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைத்து கொடுப்போம். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் ஈமானில் உறுதி, தொடர்ச்சி, அதே போன்று நல்ல அமல்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அமால், அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சிறிது காரியமாக இருந்தாலும் இன் கல்ல வஅத்வம், அது சிறிதாக இருந்தாலும் சரி அதில் தொடர்ச்சி இருக்க வேண்டும். சின்ன உதாரணம் சொல்றேன். திடீர்னு ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் சதகா செய்வதை விட, அல்லது திடீர்னு ஒரு 10,000 சதகா செய்வதை விட ஒரு சின்ன அமல், எப்போதும் செருப்பு போடுற முடியாது. செருப்பு போடுறதுக்கு சின்ன சுண்ணா பிஸ்மில்லான்னு சொல்லுவோம். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஒரு மனிதன் எப்போதும் செருப்பு போடுகின்றார். இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு மனிதன் 10,000 சதகா செய்கின்றார். இந்த 2 அமலும் சமமாகுமா என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தினதோறும் எப்போதும் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்குது பாருங்க, அதுதான் மிக சிறந்த அமல் அல்லாஹ்விடத்தில். இது யார் சொல்லுகிறார்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப சிறிது அமலாக இருந்தாலும் அதில் தொடர்ச்சி வேண்டும். ஆனால் அதுவே கட்டாயமான ஒரு அமலாக இருந்தால் அது மிக முக்கியமாக வேண்டும். அதனால் ஒவ்வொரு தொழுகை நாங்கள் கேட்கின்றோம், சிராத்தல் முஸ்தகீம், நேராக நிலையாக இருக்கக்கூடிய சரியான பாதையை, அந்த வழியை யா அல்லாஹ் எங்களுக்கு கொடு என்று ஒரு பிரார்த்தனையை நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பலமுள்ள ஒரு ஈமானாக மாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாகுவானாக. ஆமீன்.